இந்த ரைடர் வந்த ஸ்பீட்லயே ஸ்டாப் பண்றதுக்கு கரெக்டா பிரேக் பண்ணாரு. ஆனா கரெக்டா வந்தாரா கொரட்டை விட்டுட்டே வந்தாரான்னு தெரியல. பிரேக் ஜாஸ்தி ஆச்சதுனால குப்பர் அடிச்சு காங்கிரீட்டை கடிச்சிட்டாரு. ஸ்டாப்பிங்க இப்படி யாரும் பண்ணாதீங்க. சீக்கிரம் 4 பேர் போய் தூக்குங்கப்பா. 2 காலை எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சு பிரேக் அடிச்சோம்னா பேலன்ஸ் கிடைச்சிரும் இவங்க கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு பிரேக் அடிச்சா இப்படிதான். அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்க சென்டர் ஆஃப் கிராவிட்டினா வீல் ரொம்ப மேல போக கூடாது. அதுக்கு மேல 2 காலை ஃப்ரண்ட்ல தொங்க விட்டுட்டு பிரேக்கும் அடிச்சா நம்ம பைக் நம்ம கழுத்து மேல ஏற முடியுமா? முக்கியமா ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டும் போது நம்ம ஹெல்மெட் மட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் ஜாக்கெட்டும் போட்டு ஓட்டணும். பைக் இந்த மாதிரிலாம் மேல ஏறிச்சுன்னா முதுகு சூடாம இருக்கும்ல. இங்க பாருங்க, ரோட்ல சீன் காட்டுவோம்னு சொல்லி ஒரு பைக்ல ஒத்த வீல்ல நிக்கிறாரு. சத்த பின்னாடி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் அப்படிதான் வராரு. சார், நீங்க பண்ண ஸ்டாப்பி பிபி மாதிரி இருக்கு. டிராபிக்ல போய் நம்ம ஸ்டாப் அடிக்கும் போது பேலன்ஸ் பண்ற விஷயத்துல மட்டும் டவுட்டே வரக்கூடாது. இல்ல உங்க மேல டவுட் வந்து போலீஸ்காரங்க சைரன் ஆன் பண்ணுவாங்க. சார் கோச்சிக்காம அந்த லைசன்ஸ் பண்ணிட்டு கொடுத்துருங்க சார். பசங்க எல்லாம் பாக்குறாங்க சார். ஆஹா வாவ், இந்த ஸ்டாப்பிய பாருங்க. இங்க ரைட்ல வர வண்டிக்கு சக்கரத்துல ஏதோ கிக்கிரி பிக்கிரி ஆகி போச்சு. யாரு பார்த்து பயந்து போய் கேமராமேன் தள்ளி விட்டது? அவர் நம்பிதான் எங்க பொழப்பே ஓடுது. ஏன் கம்பெனி அத்தனை இடம் இருக்குது, கொஞ்சம் ஓரமா உட்காரலாம்ல.